Taste the Daily. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதில்லை என்பதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்கக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் தாண்டி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது. இந்த முறையும் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்றது. இரண்டாயிரத்தி 2001 ஆண்டு தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது என ஸ்டாலின் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லி முதல்வர் ஸ்டாலின் தப்பிக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று, நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் முன்னோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் 1 ஆண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்று தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல ஓட்டை உடைசல் பேருந்துகளை மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்றுதான் அழைக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் மக்கள் படும் துயரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்க வழியில் நிக்குது. சென்னையில் ஒரு பெண்மணி சீட்டில் அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்பாத் கழுவிடுது, அப்படியே நடந்து ஓடுறாங்க. அப்பேற்பட்ட பேருந்து
ஸ்டாலின் பேருந்து தான். அருமையான பெயர் வச்சுக்கிட்டார். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்ல, பேட்டரி இல்ல, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்துதான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிக கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. அதிக அளவில் கடன் வாங்குவதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சாதனை சொல்றார். மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதல்வர் வைக்கின்றது தமிழ்நாடு. சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுமார் 3 மணி நேரம் உரையாற்றிய நிலையில் 2 நிமிட வீடியோ காட்சிகளை மட்டும் கொடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. முழு வீடியோ கேட்ட நிலையில் அதை கூட கொடுக்காமல் சபாநாயகர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளவு நேரம் பேசினேன். நாங்க லெட்டர் மூலமா நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியிருக்கும் காமுகன் ஞானசேகரன் திமுகவின் பொறுப்பாளர். புகைப்பட ஆதாரத்துடன் திராவிட மாடலின் முகத்திரையை கிழித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. புகைப்படத்தை பாருங்க. இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம எதாவது சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம், வருவாராம். அங்க இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும் போது பதிவாகுமா? இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முக்கிய புள்ளிக்கு தொடர்பிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு யார் அந்த சார் என கேட்டால் அஞ்சி நடுங்குவது ஏன் எனவும் கேள்வி. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பெண்கள் பாதுகாப்பு பெட்டகம் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர். SOS கருவி உள்ளிட்ட பெண்கள் பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கினார். யார் அந்த சார் என கோஷமிட்டு ஸ்டாலின் அரசே பதில் சொல் என முழக்கமிட்ட அதிமுகவினர். அதிமுக பொதுச் செயலாளர் வழங்கிய பெண்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வேதனை தெரிவித்தனர். எப்ப திமுக ஆட்சி வந்ததோ அப்பவே தலைகீழ் ஆயிடுச்சு. பெண்களுக்கு இருந்து குழந்தைங்கள்ல இருந்து யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. தமிழ்நாடுல பாதுகாப்பே இல்லை. தமிழோட அரசாங்கம் சரியில்லை.
அதனால் இந்த காலேஜில் நடந்த பொண்ணுக்காக நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நியாயம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு போராட்டம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடியார் என்ன முடிவெடுத்துட்டாரு, பெண்கள் பாதுகாப்புக்காக மகளிர் அனைத்து பேருக்கும் இந்த நாங்கள் வந்த எல்லாருக்காகவும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாரு, பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து 6வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக தொடர்ந்து போராட்டம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அலுவலகத்தில் வழங்கி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த அதிமுக. புகார் பெறப்பட்ட தேதி, வழக்கு பதிவான தேதி, குற்றவாளிகள் கைதான தேதி என ஆதாரங்களை சபாநாயகரிடம் வழங்கினர். பொள்ளாச்சி விவகாரத்தில் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளித்துள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. ஆவணங்களை ஆதாரத்துடன் அதிமுக சமர்ப்பித்தும் கூட அதனை முழுமையாக மறைத்துவிட்டு சபாநாயகர் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளித்ததாகவும் புகார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை 6 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி தலைமையிலும் கோகுல இந்திரா முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் போராட்டம் இது போராட்டம். யார் இந்த சார்? யார் அந்த சார்? யார் இந்த சார்? யார் இந்த சார்? யார் இந்த சார்? யார் இந்த சார்? தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம்.